ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலசேகர ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? என்னங்க இப்படி அமைச்சரா இருந்துகிட்டு இப்படி சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறீங்களா சரியா அப்படின்னு ஒரு தரப்பு சர்ச்சையா எழுப்புடாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எங்க முதலமைச்சருடைய பிறந்த நாள், முதலமைச்சர் பிறந்த நாளை என்னுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து குதூகலமா அந்த இடத்துல கொண்டாடினோம். இது ஒரு தப்பா சார்? முதலமைச்சருடைய பிறந்த நாள், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் யுவதிகளும் மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது என்ன கூப்பிட்டு நீங்களும் என்னோட கலந்துக்குங்கன்றாங்க. இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து என்ன தப்பாயிட போதில்ல, ஒரு தப்பும் கிடையாது. என்ன முதலமைச்சருடைய பிறந்த நாள் சார், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே. ஏகப்பட்ட வாக்குறுதிலாம் சொன்னாங்க. என்ன அதாவது முதலமைச்சரா எப்படி நடந்துக்கணும்னு அவருக்கும் தெரியல, ஆக மொத்தத்தில் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாரு. 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் சேரல இன்னும். ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பார்த்தேன், இப்படி கை வச்சாங்க பாக்கெட்ல. அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு இப்ப பேசவே மாட்டாங்க சட்டமன்றத்தில். அவர் தான் நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அவர் 4000 ரூபாய் தருவோம்னு சொன்னாரு மாணவர்களுக்கு. 4 பைசா கூட காணல. பையில இருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபாய் பேங்க்ல தான் இருக்கு. 6 சிலிண்டர் தருவோம்னாரு. ஆளையும் காணும், சிலிண்டரையும் காணும். பேச சொன்னா பேச மாட்டேங்காரு. சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவர் சொன்ன எதுவுமே நடக்கல. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கும் தெரியல. எப்படி முதலமைச்சராக இருக்கணும்னு அவருக்கும் தெரியல. இந்த சூழ்நிலையில் நாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட தலைவர் உலகத்தில் எங்காச்சும் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு அமைச்சர் ராஜ்மோகன். ஒரு டிபேட்ல பார்த்தேன், நீ என்ன மரியாதை இல்லாம எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்து தெரிஞ்சு பேசுற அப்படின்னாரு. இன்னொரு வாட்டை அப்படி பேசினா உன்னை தூக்கிடுவேன் தோல்ல தட்டினாரு. இல்ல தலைவா, உங்களை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு, அதனால கோபத்தின் வெளிப்பாடு என் நெஞ்சு அப்படியே வெடிச்சிச்சு. நெஞ்செல்லாம் வெடிக்க கூடாது, உள்ளே வச்சுக்க, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டிருக்காரு ஃபுல்லா. அவன் சொல்றதை கேட்டு எனக்கு அவர் சொல்றதை கேட்டு ஆடி போச்சு. ஏன்பா இவ்வளவு திட்டி இருக்கிறாரு, அப்புறம் ஏன்பா பாராட்டாரு? இல்லைன்னா அப்புறம் பாராட்டுறாரு சொன்னதானே நமக்கு கெத்தா இருக்கும். ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், எதுக்கு திட்டினாரு? திமுகவையும் அதிமுகவையும் திட்டினதுக்காக ஒரு மனுஷன் கூப்பிட்டு திட்டுறாரு. அப்படிலாம் நாகரிகம்லாம் பேசான்னு சொன்னா இவரை விட நாகரிகமான மனிதனை நீங்கள் எங்க பார்க்க முடியும்? உலகத்திலேயே பார்க்க முடியாது. அந்த நொடி எங்க எல்லா பேச்சாளர்களும் போன் பண்ணி நான் சொன்னேன், தம்பி தப்பி தவறி கூட நாகரிகம் இல்லாம யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுற, அரவணைச்சு பேசுங்க, எதிரியே கைத்தட்டி போட்டு பேசுங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்க அமைச்சர் நிர்மல் குமார் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறார். என்ன சொல்றாருன்னா, தைரியம் இருக்கா? இல்ல உங்களுக்கு தைரியம் இருந்தால் அடுத்து வர்ற தேர்தலில் 2 பேரும் உண்டாதான் சந்திங்களேன் பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறார். 2 பேரும் கூட்டணி வேணும்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டாங்க. 2 பேரும் கூட்டணி போறதுக்கு முடிவு எடுத்தாங்க. 2 பேரும் போய் பார்க்கட்டுமே, மக்களை சந்திக்கட்டுமே. 2 பேரும் எதிராக இருந்து 2 தேர்தல் சந்திச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சியை குறுக்கு வழியில கொண்டு வர நினைச்சாங்க. அதோடைய பயனை தான் திரு எடப்பாடியே அனுபவிச்சுட்டு இருக்காரு, திரு ஸ்டாலின் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்க அடுத்தடுத்து எப்படி போகணும், அவங்க தைரியம் இருந்தால் அது 2 பேரும் ஓப்பனாகவே அறிவிக்கணும். எல்லாரும் அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க எதற்காக வெளியே வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் குடும்பமும் காப்பாற்றி கொள்வதற்காக 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணு நினைச்சாங்க. அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண நினைச்ச விளைவு தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தைரியம் இருந்தால் அடுத்த தேர்தலை சேர்ந்து எதிர்கொள்ளும். பாரதிய ஜனதா கூட சேர்த்து எதிர்கொள்ளும். ஒரு தேர்வை ஒழுங்கா நடத்துறாங்களா பாருங்க. தேர்வு நடத்துறதுக்கு தெரியல அவங்களுக்கு. நீட்டு தேவை இல்லை அப்படிங்கிறது தான் எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய குளறுபடி நீட்ல. இந்த நீட்டே தேவையில்லைன்றதான் எங்களுடைய எண்ணமும் கூட. நீட்டே தேவையில்லை, நீட்டே மிகப்பெரிய குளறுபடி. இது மக்களுக்கு தேவையில்லாத அலக்கழிப்பு. இதோட ஒரு தேர்வை ஒன்றிய அரசு ஒழுங்கா கூட நடத்த முடியாத அளவுக்கு ஒரு தேர்வை கூட ஒழுங்கா நடத்த முடியல.
லட்சக்கணக்கான மாணவர்கள் 20 லட்சம் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் சரியா கொடுக்க முடியல. சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான், பெரிய லெவல்லாம் இல்லை. இதை விட பெரிய தேர்வுகள்லாம் இந்தியா முழுவதும் நடக்கும். சென்டர்ஸும் கம்மியான சென்டர்ஸ் தான். என்னன்னா இவர்களால இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு தேர்வுல கூட மெச்சூரிட்டி இல்லை. வர்ற மாணவர்கள் தான் நீங்க வலையில கழட்டு, தோட கழட்டு, துப்பட்டாவை கழட்டுங்கிறீங்க. நீங்க போய் கொஸ்டின் பேப்பர் கூட ஒழுங்கா போய் சேர்க்க முடியல. இந்த தேர்வு எதுக்கு வச்சாங்க? நல்ல மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் உள்ள வரணும். அதுக்கான இதுவே பர்பஸே சால்வ் ஆகல. ஆயிரக்கணக்கான பேர் சும்மா வந்து இந்த மாதிரியான தவறான முறையில் உள்ள வந்துட்டு இருக்காங்க. என்னது நான் முதல்வனா யாருக்கும் புரியலைங்க. ஏகப்பட்ட பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஏதோ முதலமைச்சர் ஆக்குறதுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க போல் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்னு பொருத்தமான பேரை வச்சிருக்கோமே தவிர மற்றபடி திட்டம்லாம் செயல்பாட்டில் தான் இருக்குன்னு விளக்கம் கொடுக்குறாரு அமைச்சர் நிர்மல்குமார். அந்த திட்டத்தோட பெயர் புரிகிற முறையா இருக்கணும். நீங்க அது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு பண்ற ஒரு டிபார்ட்மெண்ட். நீங்க நான் முதல்வர்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏதோ சிஎம் அடுத்து வந்து முதல்வர் ஆக்குறதுக்கு ஏதோ நடக்குது போல நினைச்சுக்காங்க. அதுதான் அவங்க வீட்டில் வாரிசு அடிப்படையில் நடக்குது. அப்புறதுக்கு இப்படி ஒரு பேர், அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதனால ஸ்கில் டெவலப்மெண்ட் மாத்திருக்கோம். அதனால ஒன்றும் பெருசாலாம் திட்டம் தொடருது. ஆனா என்னங்க நீங்க இதுல என்ன அவை மீறலை கண்டுபிடிச்சிட்டீங்க? ஒரு முறையில் 2 முறையில் 200 முறை கூட பாடலாம். ஏன்னா அது நம்ம தேசிய கீதம். இதுல அவை மீற மரபு மீறல் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பார்த்துங்க அப்படின்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன். தேசிய கீதம் 2 முறை பாடுறது மரபு மீறல் அப்படின்லாம் கிடையாது. தேசிய கீதத்தை 20 முறை கூட பாடலாம். தேசிய கீதத்துக்கு யாரும் எதிரி கிடையாது. அது நம்முடைய தேசிய கீதம், நம்முடைய நாட்டு கீதம். ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு முன்னாலும் தேசிய கீதம் பாடப்படும். குடியரசுத் தலைவர் பேசி முடிச்ச பிறகும் தேசிய கீதம் பாடப்படும். அது நம்முடைய பாடல். எத்தனை முறை வேண்டுமானாலும் பாடலாம். தேசிய கீதத்திற்கு எதிரானவர்கள் என்று யாரும் கிடையாது. எனவே அது மரபு மீறல் என்று சொல்வது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்படுவதானே ஒழிய அதில் உண்மையிலே குற்றம் எதுவும் இருப்பதாக நான் நினைக்கிறேன். பாருங்க, பாஜகவோட ஆசையெல்லாம் பழிக்க வைக்கிற அளவுக்கு ஆட்கள் நாங்க கிடையாது, தெளிவா இருக்கிறோம். எங்க நிலைப்பாடு மேகதாதுல அணைக்கட்டு கூடாது, ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு எம்பி மாணிக்கம் தாக்கூர். காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ். மேகதாது விஷயத்துல செங்கலை கூட எடுத்து வைக்க மாட்டோம், வைக்க விடக்கூடாது. மோடி அதற்காக எந்த துரோகத்தையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடக்கூடாது. கர்நாடகாவுக்கு ஆதரவு செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கு மேல் மோடிக்கு எப்போதுமே கோபம் இருக்கு. அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை பொறுத்த மட்டும் அரசு யாருக்கு கூட்டு போய் சேர்க்கணுமோ கூட்டு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விதத்திலும் தவேகா காங்கிரஸ் உறவு என்பது நீண்ட நாள் உறவு. இந்த உறவை பொறுத்த மட்டும் இது ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட உள்ள ஒரு உறவு. அதனால இந்த உறவு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படிப்பட்ட பாஜகக்காரர்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் அந்த நிலைக்கு நாங்கள் வரல. அதனால பாஜகக்காரர்களுடைய ஆசை நிறைவேறாது. அதெல்லாம் சரி, தேர்தலாம் முடிஞ்சு முடிவெல்லாம் வச்சு கூட்டணியெல்லாம் அமைச்சிட்டீங்க, அதெல்லாம் சரிதான். இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அதில் நீங்கள் முக்கிய ரோல் பண்றீங்க. அதில் தாவேகா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இந்தியா கூட்டணி என்பது என்ன? எம்பி இருக்கிற கட்சியெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கும். எம்பி ஆன உடனே அவங்களுக்கு அனுப்பி வரும். எம்பி வந்த உடனே இந்தியா கூட்டணிங்கிறது எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு? யார் யார் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் எம்பி இருக்கோ அவங்களாம் நீங்கள்லாம் வாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம், மோடி அரசுக்கு எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ எம்பி வருதோ அப்போ கூப்பிடுவோம். காங்கிரஸும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கேரளாவில் அடிச்சுக்குவோம். பட் என்னட்டா இங்கே டெல்லியில் ஒன்றா தானே இருக்கோம். என்னட்டுனா மோடி ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பான ஒரு கொள்கை கொண்ட எல்லா கட்சியிலும் அங்கே மொத்தமாக இருந்து தான் நாங்கள் இந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை எதிர்த்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டிருக்கிறார். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, மேகதாது நம்ம எல்லாரோட உரிமை. அந்த உரிமை நான் ஒரே ஒரு கேள்வி, காங்கிரஸ் 2 பேர் இங்கே அமைச்சராக இருக்கிறார்கள். மேகதாது அணை கட்டுவதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்களா? இல்லை என்றால் இப்பொழுது கர்நாடகத்தில் இந்த 2 அமைச்சர்களும் நமக்கு மேகதாதுவை தடுக்க முடியவில்லை என்றால் இவர்களின் நிலை என்ன? காங்கிரசின் இரட்டை வேடம் இதில் தெரிந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம தெரிந்து கொள்ளலாம். சலசலப்பு, பரபரப்பு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நடுவுல அதிமுக அலுவலகத்துல அப்பப்ப மாவட்ட செயலாளர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு என்னப்பா என்ன தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்ற ஆய்வு பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா முன்னாள் அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு.
நடந்து முடிந்த 26 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், வெற்றி தோல்வி, இது குறித்த விவரங்கள் அனைத்தையும் சுதந்திரமாக யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் பெரும்பான்மையானவர்கள் கடந்த கால நிகழ்கால கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைத்தார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள் வருங்காலத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப இயக்கத்தை வழிநடத்துவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் அடுத்த இன்னொரு 6-7 மாதத்துல வர மாதிரி இடைத்தேர்தல் முன்னாடி வராதா? அதுக்கெல்லாம் தயாராகணுமே. எதற்கும் தயார். அமைச்சர் வெங்கட்ரமணன் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, செயல்ல காமிக்கிறார். பேசித்தான் காமிக்கணும்னு ஒண்ணும் கிடையாது, செயல்ல காமிக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்ற மாதிரி வாயிலாக செய்யும் அப்படிங்கிறாங்க. இல்ல, நம் தளபதி அவர்கள், நம் வெற்றி தளபதி அவர்கள், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாயை திறக்க மாட்டார். ஆனா ஒரு கையெழுத்து செயல்ல காமிப்பார். அவர் செயல் மட்டுமே பேசும். அவர் ஒரு கையெழுத்து தான் 717 ஒயின் ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணோம். அவர் ஒரு கையெழுத்து தான் இந்த சிங்கம் பெண்படை எங்க பார்த்தாலும் பார்க்க முடியுது. ஸ்கூல் காலேஜ் எங்க பார்த்தாலும் அவங்க பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்ம கையெழுத்து மட்டும்தான் நம்ம தலைவர் ஆக்ஷன் மட்டும்தான். அவர் ஆக்ஷன் எல்லா இடங்கள்லையும் மக்களோட சேவைகளையும் மக்களோட தேவைகளையும் பூர்த்தி பண்றதுல தங்கு தடையில குறையெல்லாம் இருக்கும். இது ரொம்ப தவறுங்க அப்படின்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம். அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்காங்க. அதன் மீது எல்லா கட்சி தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள், முதலமைச்சரும் பேசியிருக்கிறார். அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் முதலமைச்சர் பேசி முடித்ததற்கு பிறகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திமுகவை சார்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன், அந்த திருத்தம் குறித்து நீங்கள் எதுவும் சொல்லவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அது பிரச்சனை இல்லை. உடனடியாக முதலமைச்சர் அந்த திருத்தத்தை ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன திருத்தம் கொடுத்தார் என்பது அங்க இருக்கிற சபையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாது, சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கு தெரியாது. என்ன திருத்தம் என்பதே தெரியாமல் நாங்கள் எப்படி கையை உயர்த்த முடியும்? ஆனால் அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானம் என்கிற முறையில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அரசாங்கம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட ஆதரவு தெரிவித்திருக்கிறது. நானும் நேற்று வரவேற்று பேட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனால் இடையிலே புகுந்து எதிர்கட்சி தலைவர் கொடுத்த திருத்தம் என்ன என்பதே சபைக்கு சொல்லாமல் அதை நாங்கள் ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்கிற இந்த அணுகுமுறை என்பது தமிழ்நாடு சட்டமன்ற விதிகளுக்கு புறம்பானது. அமைச்சர் அருண்ராஜ் திருப்பூர்ல அரசு மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு விளக்கம் கேட்டிருக்கிறார். அரும்பாடுபட்டு அறுவடை செஞ்சு நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க விவசாயிகள். மழை பெஞ்சிருது, நெல்லு முளைச்சிருது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? அதை அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். நம்மகிட்ட இருந்து வாங்கி வராங்க, நம்மகிட்ட வாங்கி கொடுத்தாக்கா அவங்களுக்கு தான் வந்து ஊர்களுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் சிட்டிகளை போட்டு அதில் நெல் முட்டையில் கொண்டாந்து எடுக்கலாம். நெல்மணிகள் நனையாத அளவுக்கு பாதுகாப்பான கொட்டாய்கள் தேவை, குடோன்கள் தேவை என்பதை வலியுறுத்துகிறோம். காலி கட்டிடங்கள், கவர்மெண்ட் கட்டிடங்கள்லாம் இருக்குது நிறையா. அங்கே இப்போ தற்காலிகமாக இப்போதைக்கு மாற்றி வைக்கலாம். அடுத்து தனியார் கட்டிடங்கள் இருக்குது, அதை வாடகைக்கு எடுத்து, ஏன்னா நீ வரும் காலங்கள்லாம் மழை காலங்கள் தான். நம்ம ஊரில் பார்த்தானா இங்கே நெல் வேஸ்ட்டாக போகுது. அதே மாதிரி அங்கே நார்த்தில் பார்த்தானா கோதுமையெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதுக்கு என்ன செய்யணும்? அவங்க ஊரில் ஒரு குடவுன் கட்டி கொடுத்துட்டானா விவசாயம் நெல் அறுத்த உடனே குடவுனுக்கு போயிடணும். விவசாயிகள்கிட்ட இருந்து சரியான நேரத்தில் கொள்முதல் பண்ணி அதை சரியான இடத்துல பக்குவப்படுத்தி வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது நல்லதாக இருக்குது. இலவச அரிசி கொடுக்குற திட்டத்தில் நெல்லாக கொடுத்துட்டா இட பிரச்சனை தீரும், பிரச்சனை போக்குவரத்து குறையும்,
மில் வேலையெல்லாம் குறையும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் எல்லாமே செட்டோ அல்லது பில்டிங்கோ போட்டு விவசாயிகளையும் பாதுகாக்கணும்னு மழையில் நனைஞ்சு வீணாக முளைச்சி யாருக்கு உபயோகம் இல்லாமல் போயிடுதுங்க. அது அதை வேஸ்ட்டாகாமல் பார்த்து மக்களுக்கு நல்ல முறையாக உணவு கொண்டு சேர்த்தணுங்கிறது எங்களோட இது. அது அரசு நல்ல முறை நடவடிக்கை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரெஸ்டே பார்த்துருப்பீங்க. ஆனால் கடைமுறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ